வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். டொரண்டோவின் வெப்பநிலை இப்பொழுது 15 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. நேற்றும் சரி இன்றையும் சரி நல்ல ஒரு காலையை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வரும் காரணங்களிலும் கூட நமக்கு டபுள் டிஜிட்ஸில் இந்த வெப்பநிலை உணரப்படலாம் என தெரிகின்றது. இன்றைய குடிமைக்கிற நிகழ்ச்சியில் நாங்கள் என்னென்ன விடயங்களை பார்க்க போகின்றோம் என்று மேலோட்டமாக பார்த்துவிடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோவில் நோய்வாய்ப்பட்ட காலத்திற்கான விடுப்பூதிய திட்டம், அதாவது இந்த சிக் டேஸுக்கான இந்த பேமெண்ட் அது பற்றியான விஷயங்களை பற்றி ஒன்டாரியோ தொழிலாளர் அமைச்சர் மான்டே மெக்னாஷன் அவர்கள் வழங்கியிருக்கின்ற பகிர்வு உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து லாங் டேர்ம் கேர் ஹோமுக்கு நோயாளிகளை டிரான்ஸ்ஃபர் செய்வது பற்றியான ஒரு அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றார். அது பற்றி பார்த்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் டொரண்டோ வேக்சின் விநியோகம் தடுப்பூசிகள் பற்றிய நிலைமை பற்றி கூற இருக்கின்றார். அத்தோடு பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்களும் இது பற்றிய விஷயங்களை கூற இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கனடிய வளம் பகுதியில் இருக்கின்றோம். கனடியம் பகுதியில் மார்க்கம் நகருக்கான கோவிட் பரவல் தடுப்பு பற்றி தமிழ் சிவிக் ஆக்ஷன் இருந்து நீத்தன் ஷான் அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள் உங்களுக்காக இருக்கின்றன. அத்தோடு கலையரங்கம் இருக்கின்றது. கலையரங்கம் பகுதியில் பாபு ஜெயகாந்தன் வழங்குகின்ற 2 பாப் இசை பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம் மற்றும் காலை இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக இன்றைய குடிமையின் கடல் நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றன. நேரடியாக நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு செல்லலாம். இன்றைய டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாள் ஒன்டாரியோ தொழிலாளர் அமைச்சர் மான்டே மெக்னாஷன் அவர்கள் விடுத்திருக்கின்ற அறிவித்தல் ஒரு பகிர்வு என்று சொல்லலாம். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஒன்டாரியோவில் 3 நாள் சிக் லீவ் இப்பொழுது எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த ப்ரோக்ராம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக ஏப்ரல் 19 செப்டம்பர் 25 வரையான காலப்பகுதியில் இந்த திட்டம் இருக்கும். குறிப்பாக கோவிட்-19 காலப்பகுதியில் கடுமையான அழுத்தத்தின் கீழ் வேலை செய்பவர்கள், அதுவும் குறிப்பாக இந்த அத்தியாவசிய பணியிடங்களில் வேலை செய்பவர்களுக்கான அந்த வேலை அவர்கள் லீவ் எடுக்கும் போது அந்த சிக் டேஸுக்கான அந்த பேமெண்ட் வழங்கப்படும். ஒரு நாளுக்கு 3 நாள் படி ஒரு நாளுக்கு $200 வீதமாக வழங்கப்பட இருக்கின்றன. அதாவது இந்த சிக் டேஸ் வழங்கப்படாத கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இது அமலில் இருக்கும். ஏற்கனவே சில கம்பெனிஸ் என்று பார்க்கும்போது அவர்களுடைய ஊழியர்களுக்கு அவர்களுடைய சிக் பேமெண்ட்டை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது இல்லாதவர்கள், அது தவிர்ந்தவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த கோவிட்-19 டெஸ்ட் எடுக்க போனவர்கள் எப்படியும் இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கான அந்த லீவாக இருக்கட்டும், பிறகு அதனுடைய ரிசல்ட் வரக்காக அவர் சில நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட 2 நாட்களோ 3 நாட்களோ நெகட்டிவாக இருக்கட்டும் அல்லது பாசிட்டிவாக இருக்கட்டும், இந்த 2 நாட்களுக்காக கூட அவர்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். இந்த சூழ்நிலையும் கூட அவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. நேரம் இதற்கு தகுதியானவர்கள் இதனை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த வாலண்டியர் ஒர்க்கர்ஸ் மற்றும் இண்டிபெண்டன்ட் ஒர்க்கர்ஸ் இந்த பேமெண்ட்டை பெற முடியாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதனை கம்பெனிக்கு பார்க்கும்போது WSIB டைரக்டாக அவர்களுக்கு பே பண்ணணும், கம்பெனி உங்களுக்கு பே பண்ணணும் என்றும் கூறப்படுகின்றது. இப்பொழுது ஒன்டாரியோ தொழிலாளர் அமைச்சர் மான்டே மெக்னாஷன் அவர்கள் வழங்குகின்ற தகவல் உங்களுக்காக. We had their backs when Premier Ford negotiated with Prime Minister Trudeau a $1.1 billion fund for paid sick days last summer. We had their backs when we advocated to Ottawa for workers to have repeat access to the federal program, faster payments, and 20 paid sick days instead of 10. And we've got their backs again now. With the new variants of concern, workers in Ontario need more support now than ever before in our fight against this deadly virus. At the start of this pandemic, Ontario was the first to introduce unlimited job-protected leave so that nobody had to choose between their health and their job. And today, I'm pleased to introduce the Ontario COVID-19 Worker Income Protection Benefit. With the federal government indicating their openness to double payments through their program, we are stepping up to fill these gaps. We are the first in the country to double payments for the federal sick days program. With this new additional provincial funding, workers could now receive a total of $1,000 a week for 4 weeks. Make no mistake, Ontario workers now have access to the most generous sick pay program coast to coast.
A persistent gap in the federal program is that workers must miss half of their work week to qualify. To fix this, our government will also lead the way by introducing the COVID-19 Putting Workers First Act. Through this bill, we are the only province in Canada to introduce paid sick days specific to COVID-19. If passed, all workers will soon have access to 3 paid sick days. This is more than the 1 day available to workers in Prince Edward Island and the 2 days available to workers in Quebec. This is a game changer, and this will save lives. Across the nation, nobody else offers an end-to-end protection program. The Ontario COVID-19 Income Protection Program doesn't just support workers who are sick, it helps our most vulnerable workers stay healthy. Our action today means that if a warehouse worker is told to self-isolate, she can do so without losing her paycheck. And if a grocery store clerk needs to take time off to get vaccinated, they can get paid while doing so. We've stressed from the beginning that anyone who's sick should stay home from work. But we know that for some people, it was hard to heed that advice because they couldn't afford to take time off work. If a scratchy throat or a simple sneeze meant they could lose a day's pay or more, some people were reluctant to stay home. This should never happen, and it ends now. We've also been clear since the start that we would not burden businesses during this very challenging time. We want to ensure businesses survive this pandemic and that workers have jobs to come back to. That is why, as part of our Ontario COVID-19 Worker Income Protection Benefit, employers will be reimbursed for what they pay out up to $200 a day for 3 days. To our frontline workers, building schools, hospitals, and homes, driving delivery vans, working the till at the local grocery store, we've got your backs. Please use these new benefits if you need to. To learn more, visit ontario.ca/COVID worker benefit or call 1-888-999-2248. டொரண்டோ நேரம் 9:10 நேர்கள் குடிவெங்கட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். ஒன்டாரியோ தொழிலாளர் அமைச்சர் மாண்டே மெக்னார்டன் அவர்கள் சிக்லி ப்ரோக்ராம், இந்த சிக்லி பெனிஃபிட் இதை பற்றி கூறியிருந்தார். இதனை பயன்படுத்த தகுதியுள்ளவர்கள் தயவுசெய்து பயன்படுத்துமாறு கூறுகின்றார். எனவே இந்த காலப்பகுதியில் அத்தியாவசிய தொழில் இருப்பவர்களுக்கு மிகவும் பெரும் உதவியாகவும் இருக்கும். அதே நேரம் இந்த COVID-19 டெஸ்ட் செய்பவர்களும் சரி, அது இந்த ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுபவர்களும் சரி, அவர்களுக்கு இதுவும் பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் ஒன்டாரியோ இதனை முதலாக அறிமுகப்படுத்துகின்ற என்பதும் இது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. 3 நாட்கள் முதல்முறையாக 3 நாட்கள் இந்த சிக் லீவ் ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்துகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து லாங் டர்ம் கேர் ஹோமுக்கு இந்த பேஷண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். எனவே எந்தவித ஒப்புதல் அக்ரிமெண்ட்ஸும் இன்றி அவர்களை ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியதாக இருக்கும். இதற்கான காரணம் இந்த COVID-19 தொற்றுகள் அதிகரிப்பு காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதனால் இடப்பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கின்றது. அநேகமாக இருக்கக்கூடிய அநேகமான ஹாஸ்பிட்டல்ஸ் இதனை எதிர்கொண்டிருக்கின்றன. எனவே இந்த விஷயத்தை தவிர்ப்பதற்காக, இதனை சரி செய்வதற்காக ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவமனையிலிருந்து நேரடியாக இந்த லாங் டேர்ம் கேர் ஹோமுக்கு அவர்களை டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த கட்டில்கள், அதாவது அதனுடைய ICU வசதிகளை அதிகரிப்பதற்காக. எனவே காரணம் என்று சொல்ல போனால், கிட்டத்தட்ட இந்த மாதத்தின் ஆரம்ப அளவிலிருந்தே வயது வித்தியாசமின்றி முதியவர்கள் மட்டுமின்றி இளையோர்களுக்குமே அதிக அளவு இந்த தொற்று பரவுகின்ற இந்த காலப்பகுதியில் குறிப்பாக இந்த 30லிருந்து 40க்கு உட்பட்டவர்களுக்கு தான் அதிக அளவு பரவுவதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த விடயங்களில் கருத்து கொண்டு இந்த முடிவு இப்பொழுது எடுக்கப்பட்டுகின்றது. எனவே இது பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டியன் எலியோட் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். Ontario, like many other provinces and jurisdictions around the world, is in the midst of the third wave of the COVID-19 pandemic. Driven by variants that are more transmissible and more likely to lead to hospitalization, this wave has proven to be much more difficult to deal with. Our government continues to use every tool at our disposal
to address the challenges facing our hospitals. This includes redeploying staff to where they are needed most, transferring patients to alternate hospital sites in surge situations to maximize system capacity, and ensuring that our hospitals have the resources required to provide care for patients. These have not been easy decisions, but they are necessary ones. Today, we are taking further action by temporarily amending an emergency order to ensure hospital beds are available for COVID-19 patients in need of urgent care, while ensuring every patient is able to receive quality care in the most appropriate setting. This temporary emergency order will provide hospitals with the flexibility to transfer certain patients, those whose doctors have determined no longer require hospital care and could be better supported in a more appropriate setting, to a long-term care or retirement home. This would be done in only the most urgent of situations, when a hospital is at risk of becoming overwhelmed. We will ensure patients or their substitute decision makers will have the opportunity to be actively involved in and consent to their transfer. Hospitals may rely upon this order only when absolutely necessary to respond to a major surge event and when the attending physician is satisfied that the patient will receive the care they require in their new setting. I want to emphasize that these patients are often waiting to receive care in another setting. The most appropriate care for them is not always in a hospital bed. These transfers would only be made when medical professionals are confident they will not compromise the patient's medical condition and after a full consideration of any ethnocultural or language concerns. It's very important to note that this would be a temporary transfer and that any patient who is transferred to a long-term care home that is not their first choice will continue to maintain their place in line for their first choice. In addition, our government has waived the copayment for patients who are being transferred to a long-term care home or a retirement home until they can be placed in their first choice setting. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:15 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். சுகாதாரத்துறை அமைச்சர் கிறிஸ்டின் எலியோட் அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் டு லாங் டேர்ம் கேர் ஹோம் இதற்கான டிரான்ஸ்ஃபர் பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு தற்காலிகமான ஒரு நடவடிக்கை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மிகவும் அத்தியாவசியமான சிகிச்சை பெறுபவர்கள் மட்டுமே தற்சமயம் அனுமதிக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இதனுடைய ப்ரையாரிட்டி நிச்சயமாக இந்த கோவிட்-19 தொற்றினால் அதிக அளவு பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த ஐசியூவில் இடம் ஒதுக்குவதற்காக இந்த நடவடிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் டொரண்டோ வேக்சின் விநியோகம் பற்றி வழங்க இருக்கின்றார். அதனிடம் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பாப்பப் வேக்சினேஷனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த கிளினிக்ஸ் இன்றைய தினம் டொரண்டோவின் ஹாட்ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய இடங்களில் பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஸ்கார்பரோவில் மட்டும் 4 கிளினிக்ஸ் திறக்கப்பட இருக்கின்றன. அந்த போஸ்டல் கோட்ஸ் பார்க்கும்போது M1G, M1J மற்றும் M1L இந்த போஸ்ட் கோட் இருப்பவர்கள் வேக்சினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் அப்பாயின்மெண்ட் கூட தேவையில்லை, நேரடியாக இந்த வாக்கின் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற அடிப்படையில் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதே நேரம் இந்த குறிப்பிட்ட இந்த போஸ்டல் கோட் இருப்பவர்கள் மட்டுமே அதனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். வேறு அட்ரஸில் இருப்பவர்கள் இதன் மூலமாக தயவு செய்து பெற வேண்டாம். என்னோட காரணம் என்னவென்றால் அப்பாயின்மெண்ட் இல்லை, நேரடியாக வாக்கின் ஆக இருப்ப அந்த காரணத்தால் உங்களுடைய அடையாளங்களையும்
உறுதிப்படுத்த சொல்லி கேட்டுக்கின்றார்கள். நீங்கள் கொண்டு செல்லும் போது அதாக அங்கே போகும்போது கொண்டு செல்லப்பட்ட விஷயங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கட்டும் மற்றும் பிஆர் மற்றும் பாஸ்போர்ட் மற்றும் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுடைய பே ஸ்லிப், இந்த விடயங்களை நீங்கள் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இந்த 18+, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இந்த பாப்அப் வேக்சினேஷன் கிளினிக்ஸ் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தப்பட்டுங்கள். அதிலும் வந்து குறிப்பிட்ட அளவு டோசஸ் மட்டுமே இருக்கின்ற என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் பார்க்கலாம். To update, more than 1,104,855 doses of COVID-19 vaccine have now been administered by Team Toronto within the City of Toronto. And Team Toronto, of course, includes our hospital partners, healthcare partners, city staff, and Toronto Public Health. And more people are becoming eligible to get vaccinated. In cooperation with the province, we've now lowered the eligibility age in our city-run clinics to 45 or older for people who live in the 53 identified hotspots, which you can see at toronto.ca/COVID-19. Starting tomorrow, childcare workers in licensed childcare settings will also be eligible to book an appointment at a city-operated clinic through the provincial booking call center at 1-833-943-3900. As this month comes to an end, we know that next month will bring a lot more vaccine doses, and we will run in a situation out of the valley that we're currently in. This will allow us to ramp up the capacity we have in Team Toronto. We've had that capacity in place for some time to get more shots in more arms. All we needed was more supply. To all the people who are eager to get vaccinated but not yet eligible, please know that day will come soon as supply increases and we are able to get through the initial groups established by the province. This morning, we announced that the city is partnering with Vaccine Hunters Canada to assist Toronto residents in identifying available next-day appointments at the city-run immunization clinics. Getting everyone vaccinated is a huge, all-hands-on-deck effort, and Vaccine Hunters have stepped up to help people get vaccinated and to navigate the different registration systems. I want to thank Councillor Cressy and city staff for working with Vaccine Hunters to find a way we can share information on available appointments in city-run clinics. It is a volunteer organization, Vaccine Hunters that is doing great work. They're exactly the type of group an innovative government and city should partner with to benefit our residents. We're excited to work with Vaccine Hunters to help get more people vaccinated. டொரண்டோ நேரம் 9:20 நேயர்கள் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தோம். குறிப்பாக இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்காப்ரோவில் பெறக்கூடிய இந்த கிளினிக்ஸ் பற்றிய விடயங்களை பற்றி கூறியிருந்தோம். அதிலும் குறிப்பாக இந்த M1G மற்றும் M1J இந்த போஸ்டல் கோட் இருப்பவர்களுக்கான அந்த கோவிட் வேக்சின் வழங்கல் வந்து இன்றைய தினம் நிறைவடைந்து விட்டது. எனவே நாளைய தினம் இந்த திரையில் தோன்றுகின்ற இந்த போஸ்டல் கோட், அதாவது M1P, இந்த போஸ்டல் கோட் இருப்பவர்கள் வந்து ஸ்காப்ரோ இருப்பவர்கள் வந்து தாராளமாக வாக்கின் மூலமாக இந்த தடுப்பூசியை நீங்கள் நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய அடையாள அட்டை, அதாவது உங்கள் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், பிஆர் கார்டாக இருக்கட்டும் மற்றும் உங்கள் அடையாளங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை நீங்கள் கொண்டு சென்றால் அது உங்களுக்கு எதுவாக இருக்கும். இது கட்டாயமாக பட்டுகின்றது, குறிப்பாக இந்த போஸ்டல் கோடில் இருப்பவர்கள் மட்டும். அடுத்ததாக பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நேற்றைய முன்தினம் வந்து 13 வயதுடைய சிறுமி ஒருவர் வந்து COVID-19 தொற்றின் காரணமாக காலமானார். அதற்கான அவருடைய அஞ்சலி, பேட்ரிக் பிரவுனுடைய அஞ்சலிகளையும் அவர் செலுத்தியிருக்கின்றார். அதே நேரம் பிராம்ப்டனில் தற்பொழுது கோவிட் வேக்சினுடைய விநியோகம் எப்படி இருக்கின்றது மற்றும் அங்கிருடைய நோய் தொற்றுகள் நிலைமை எப்படி இருக்கின்றது பற்றி இப்பொழுது அவர் கூறுகின்றார். I also want to mention today that this has been a tough week. The loss of a 13-year-old was very tough on our community, the youngest victim of COVID in Ontario, and our hearts go out to the Vegas family. Words don't do justice to the loss that they're going to face, and the reality is that's the risk that's out there right now. When essential workers go to work, the risk is COVID can be contracted. That when we have a stay-at-home order, it's the fact that people from all walks of life can be affected by this insidious virus, and it just really hits home for our community when you see a loss so young.
In terms of a vaccine update, the province has announced that we're now opening up the age category for over 45. And this is welcome news because it will allow us to get more of our population vaccinated. But I would note, as I have been advocating for a long time, we need more vaccine supply to get more segments of our population. And although it's a step forward to have the age threshold lifted to 45, let us not forget the average age of an essential worker in Brampton is 36. So they do not meet that threshold. And they're on the front lines of danger. They're the ones going into these crowded factories every single day. We are starting, though, I should note this, that the province is starting some pop-up clinics with Peel Public Health. There's going to be one starting April 30th until May 11th at the Brampton Islamic Centre, and that pop-up centre is for select postal codes, and it is for 18 plus. I just wish we had several dozen more of those, but at least they are starting. All the details are at peelregion.ca. In terms of a William Osler update, there are currently 107 COVID-19 inpatients at Brampton Civic Hospital, including 14 patients in ICU and another 46 COVID suspect patients awaiting their test results. Yesterday, Osler reached another milestone with 100,000 vaccinations administered. As of today, the hospital has provided 104,000 doses, and that's on top of the vaccinations that Peel Public Health does as well. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். டொரண்டோ நேரம் 9:24 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி வழங்குகின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக நாங்கள் கெனடிய வளம் பகுதிக்கு செல்லவிருக்கின்றோம். இன்றைய கெனடிய வளம் பகுதியில் மாக்கம் நகருக்கான கோவிட் பரவல் தடுப்பு பற்றி மற்றும் இந்த நோய் தொற்று பற்றிய விவரங்கள் பற்றியும் தமிழ் சிவிக் ஆக்ஷன்லேருந்து நீதன் ஷான் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவரும் குறிப்பாக இந்த வேக்சினேஷனுடைய விநியோகங்கள் பற்றி குறிப்பாக குறிப்பிடுகின்றார். அவரும் அண்மையில் அஸ்ட்ராசெனக்கா வேக்சினை பெற்றுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே எங்கள் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த அஸ்ட்ராசெனக்கா எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே மருத்துவர்கள் முதலே கூறியதுபடி இந்த கோவிட்-19 தொற்றினால் வருகின்ற பாதிப்புகளை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சில குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் எக்ஸிபிஷன்லாம் இந்த குருதி உறைதல் பிரச்சனை வந்திருக்கின்றது. அதாவது கியூபெக்கில் ஒருத்தருக்கு அவர் மரணம் அடைந்தது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒன்டாரியோவிலேயும் 2 பேருக்கு 3 பேருக்கு அது குருதி உறைதல் சைடு எஃபெக்ட் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இருந்தாலும் கூட மருத்துவர்கள் இப்பொழுதும் கூறுகின்ற அறிவுரை முடிந்த வரைக்கும் இந்த அஸ்ட்ராசெனக்கா அந்த வேக்சின் மட்டும்தான் இருக்குது, அதை விட்டு வெளியே போட முடியவில்லை என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. முடிந்த வரைக்கும் எந்த வேக்சின் கிடைக்கின்றதோ நீங்கள் அதனை யூஸ் பண்ணி தாராளமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. எனவே இப்பொழுது இந்த தமிழ் சிவிக் ஆக்ஷன்லேருந்து நீதன் ஷான் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு தமிழ் சிவிக் ஆக்ஷனில் இருந்து நீதன் ஷான் இணைந்திருக்கின்றார். நீதன் ஏற்கனவே தடுப்பூசி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த அனுபவத்தையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் சிவிக் ஆக்ஷன் மூலமாக கோவிட் காலப்பகுதியில் பல விடயங்கள், பல உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான
முக்கியமான தேவைகள், குறிப்பாக அது போய் சோதனை செய்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு தேவையான இணைய உதவிகளாக இருந்தாலும் சரி, இப்படி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அது தொடர்பாகவும், அதை தொடர்ந்து இப்பொழுது தடுப்பூசி காலம், ஆகவே தடுப்பூசியை பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள் பலர், அது தொடர்பாகவும் பேசப் போகின்றோம். வணக்கம் நீதன் ஷான். வணக்கம் சுதாரன். வணக்கம் நேர்களே. மீண்டும் சந்திக்கின்றோம் நீதன். சரி, இந்த ஏனைய விடயங்களை பேசுவதற்கு முன்பு நீங்கள் ஏற்கனவே தடுப்பூசியை பெற்றிருக்கின்றீர்கள். ஆகவே பலரும் ஒரு தயக்கம், தேவையில்லை, எங்களுக்கு வேண்டாம், அல்லது பக்க விளைவுகள், இப்படி பல விதமான விடயங்கள் பேசப்பட்டாலும் உங்களுடைய அனுபவத்தில் எவ்வாறு நீங்கள் உணர்கின்றீர்கள்? நிச்சயமாக இன்று உங்களுக்கு தெரியும், ஒன்டாரியோ மாகாணம் இருக்கக்கூடிய நிலை என்பது மிகவும் ஒரு மோசமான நிலையில், அதாவது எங்களது வைத்தியசாலைகள் நிரம்பி வழிந்து வைத்தியசாலைகளுக்கு வெளியிலே ஒரு மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் என்று உருவாக்கப்பட்டு, கூடாரங்களாக உருவாக்கப்பட்டு பராமரிக்கின்ற நிலைக்கு சென்றிருக்கின்றோம். பலரை விமானம் மூலமாக வேறு இடங்களுக்கு செலுத்துவதற்கு இப்போது எமர்ஜென்சி அவசர சிகிச்சைக்குரிய இடங்கள் ஒதுக்கப்படுகின்றது என்று வருகின்ற பொழுது, வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய புதிய வகையான கொரோனா வைரஸின் வேரியேஷன்ஸ் இருக்கின்ற பொழுது, தடுப்பூசி எடுத்துக்கொள்வதன் மூலமாகத்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். வேறு எந்த வழியிலும், அதாவது பொது பாதுகாப்பு விடயங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இது முக்கியமான ஒன்று. ஆகவே உங்களது தடவைகள் வருகின்ற பொழுது, உங்களது முறை வருகின்ற பொழுது தயவு செய்து சென்றதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாகத்தான் கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்று உலகுக்கு பல இடங்களிலே உற்பத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து வருகின்ற நாடுகளின் மக்கள் தங்களுக்கு கிடைக்காத ஆண்டு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்று எங்களுக்கு ஒரு செல்வந்த நாடு, மேற்கத்திய நாடு என்ற வகையிலே இங்கு கிடைக்கின்றது. குறிப்பாக இந்தியாவை குறிப்பாக சொல்லலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்காத, அங்கிருந்து மில்லியன் கணக்கிலே உருவாக்கப்பட்டாலும் அங்கிருப்பவர்களுக்கு கிடைக்காத நிலையிலே இன்று எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நிச்சயமாக சென்றதை பெற்றுக்கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு தெரியும், இது இளம் வயது முதலாவது அலை வந்த பொழுது கூடுதலாக மூத்தோர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் என்று பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும். இன்று இளைஞர்கள், இளம் வயது உடையவர்கள், சிறுமி ஒருவர் கூட இறந்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக உங்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தடுப்பூசி என்று வருகின்ற பொழுது, நான் எடுத்த தடுப்பூசி அஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியிலே ஒரு பாதுகாப்பு, ஒரு பின் விளைவு, பக்க விளைவு ஒன்று இருக்கின்றது என்பது எல்லோரும் அறிந்தது. அது வீதாசார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 100,000 பேரில் ஒருவருக்கு என்றதை விட குறைய வீதாசாரத்தில் தான் அது அந்த பக்க விளைவு வருகின்றது. அது வருகின்ற பொழுது கூட இறப்பு என்பது இப்பொழுது முதலாக ஒருவர் இறந்திருக்கின்றார் கனடாவிலே என்பது தெரிந்தாலும், உங்களது சூழல், நீங்கள் இருக்கின்ற பகுதி அதிகமாக கோவிட் பரவுகின்ற பகுதி என்று சொல்கின்ற பொழுது உங்களது சுற்றத்திலே நிறைய பேருக்கு கோவிட் வந்து கொண்டிருக்கின்றதாகவே நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது எது உங்களுக்கு பாதுகாப்பு தரப்போகின்றது என்பது. ஆகவே அதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக வேக்சினேஷன் எடுப்பது கொள்வதுதான் முக்கியமான பாதுகாப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க. கடந்த முறையும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி சாதாரண ஒரு விடயம் என்று இல்லாமல் இப்பொழுது நாளுக்கு நாள் ஒவ்வொரு விதமாக வேரியன்ட், அதாவது திரிவுபட்ட கோவிட் பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அது யூகேயாக இருக்கலாம், பிரேசிலாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், இப்படி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாளுக்கு நாள் புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த தடுப்பூசி நீங்கள் பெற்றுக்கொண்டது போல ஏனையவர்களும் பெற்றுக்கொள்வது, குறிப்பாக இந்த கோட் ஜோன் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட முக்கியமான அதிகம் தொற்றுக்கள் ஏற்பட்ட பகுதிகள் என்று குறிப்பிட்டு இப்பொழுது பாப்அப் கிளினிக்ஸ் எல்லாம் உருவாகி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் குறிப்பாக பிராம்டனை எடுத்துக்கொண்டால் அதிகமான பாதிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. அதே போன்று அடுத்து டொரண்டோ, மார்க்கம், இப்படி பல இடங்களையும் சொல்லலாம். ஆனால் இந்த பிராம்டன், மார்க்கம், இந்த இடங்களில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்பவர்கள் எப்படி அறிந்து கொள்வது என்ற ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்கும். எப்படி நாங்க எங்க போடினம், எங்க செய்யணும்ன்றது என்று நாங்க முதலேயே நேரத்தை குறிப்பிட்டு போகலாமா, இல்லாட்டிக்கு நாங்க ஜஸ்ட் நடந்து போய் எங்க நடைபெறுகிறதோ அங்க போகலாமா, நடந்து போனாலும் அங்க எங்களுக்கு கிடைக்குமா, இல்லாட்டி நாங்க என்னத்தை கொண்டு போக வேணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கு நாங்க தகுதியுடையவர்களா அல்லது நாங்க இன்னும் காத்திருக்கணுமா, இந்த விடயங்களை பற்றி சொல்லுவீங்களா? நிச்சயமா. இதுல முக்கியமா இப்ப எல்லோரும் பார்க்கக்கூடியது 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, நாங்கள் தமிழர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி ஹாட்ஸோன்கள் தான். இப்பொழுது மார்க்கம் பகுதிகள், தெற்கு பகுதியா இருக்கட்டும், ஸ்கார்போவில் வடக்கு பகுதி, பிராம்டன் பகுதிகளிலே பரவலாக தமிழர்கள் கணிசமான அளவில் இருக்கக்கூடிய இடங்கள் ஹாட்ஸ்பாட்ஸாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஈவன் டுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏஜாக்ஸ் பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி கூட ஒரு ஹாட்ஸான் பகுதிக்குள் வருகின்றது, ஹாட்ஸ்பாட்டுக்குள்.
அவை நீங்கள் வாழுகின்ற பகுதி அடையாளப்படுத்தப்பட்ட பகுதின்னு சொன்னால் உங்களுக்கு வயது எல்லைகள் பல இடங்களில் 45 குறைத்திருக்கின்றார்கள். அது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வைத்து சென்று எடுக்கக்கூடியது. பாப்அப் கிளினிக் என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஸ்காப்ரோ பகுதியில் குறிப்பாக அதற்கு நீங்கள் அன்றுதான் சென்று வரிசையில் நின்று உங்களுடைய நேரத்தை எடுத்துவிட்டு செல்ல வேண்டும். அது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்தந்த போஸ்டல் கோட் போய் போடக்கூடியதாக இருக்கின்றது. அவை 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொன்னால் உங்களது பகுதியில் பாப்அப் கிளினிக் வருகின்ற பொழுதுதான் அதை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் 40 வயதுக்கு மேற்பட்ட நீங்கள் சொன்னால் கூடுதலாக இப்போ அஸ்ட்ராசெனெகா வேக்சினை பல இடங்களில் பெறக்கூடிய வகையாக இருக்கு. யோக் ரீஜனல் கூட 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொன்னால் உங்களுக்கு அஸ்ட்ராசெனெகா பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அவை அஸ்ட்ராசெனெகா உங்களுக்கு பெற விரும்பினால் நீங்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர் என்று சொன்னால் தமிழர்கள் பல இடங்களிலே பெற்றுக்கொள்ளலாம். மொடர்னா அல்லது ஃபைசர் பெற விரும்புவார்கள் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்காக பல இடங்களில் இப்பொழுது திறக்கப்பட்டு வருகின்றது. அந்த திறக்கப்பட்டு வருகின்ற அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் வைக்கின்ற பொழுது அது கூட உண்மையிலே சப்ளை இஷ்யூ ஒன்று இருக்கின்றது, போதிய அளவு இல்லாமல் இருக்கின்றது என்ற ஒரு இஷ்யூ இருந்தாலும் வருகின்ற பொழுது நீங்கள் உடனடியாக அந்த அப்பாயின்மெண்ட்ஸை வைத்துக் கொள்வதன் மூலமாக இருக்கலாம். இதில் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுக்கு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சொன்னால், அதுவும் இந்த ஹொட்சான் பகுதிகளில் வாழ்பவர்கள் சொன்னால் நிச்சயமாக உங்களால் ஏதோ ஒரு வகையிலே ஒரு வேக்சினை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகைகள் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகள் பரவலாக சொல்ல முடியாது, பொதுவாக சொல்ல முடியாது, என்னால் நாளைக்கு சில விடயம் மாறலாம். அவை நீங்கள் எங்களுடன் தொலைபேசிகள் அழைத்து கேட்கின்ற பொழுதோ அல்லது உங்களது குடும்ப வைத்தியரோ அல்லது இந்த தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் பல வழங்கப்பட்டு வருகின்றன வேக்சினேஷன் என்பது, அதில் அழைத்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஹாட்ஸ்பாட்டில் இருப்பவர்கள் சொன்னால் அந்த பாப்அப் கிளினிக் வருகின்ற பொழுதுதான் நீங்கள் அந்த 18 வயதுக்கு மேற்பட்டவராக 18க்கும் 40 வயதுக்கும் இடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு கட்டம் தான் இப்பொழுதைக்கு இருக்கின்றது. அவை சில வழியில் இது ஒரு கன்ஃபியூசிங் விஷயமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரிந்த அளவிலே யோக் ரீஜன் பகுதியிலே 40 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் யோக் ரீஜன்லே ஸ்டோவில்லையோ அல்லது கிங் சிட்டியோ இங்கே அந்த யோக் ரீஜன் பகுதியிலே பல இடங்களுக்கு நீங்கள் யோக் ரீஜன் பிரஜைன்னு சொன்னால் சென்றடையலாம். ஸ்காப்ரோவில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்னு சொன்னால், ஹாட்ஸ்பாட் என்று வருகின்ற பொழுது பாப்அப் கிளினிக்ஸ் அந்தந்த போஸ்டல் கோடுக்கு மட்டும் தான் இருக்கின்றது. அவை அடையாள அட்டை உங்களது விலாசத்தை உறுதிப்படுத்துகின்ற முகவரியை உறுதிப்படுத்துகின்ற அடையாள அட்டையோடு உங்களது ஹெல்த் கார்டையும் கொண்டு செல்கின்ற பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த முகவரியை அடையாளப்படுத்துறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி லைசன்ஸ் பொதுவாகவே இருக்கும். இதை தவிர நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு அரசாங்க அல்லது வங்கி சம்பந்தமான கடிதங்கள் எடுத்து செல்லலாமா? ஆமாம், இன்னொரு போட்டோ ஐடியோடு அது இருக்கின்ற பொழுது அந்த பேரோடு தொடர்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கின்ற போது கூடுதலாக இந்த எலெக்ஷன் அதற்கு போகின்ற பொழுது கொண்டு போகக்கூடிய ஐடிஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஐடிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இருக்கின்றது. அதை உங்கள் பேரோடு உறுதிப்படுத்தக்கூடிய இதுவும் அதே நேரத்தில் உங்கள் முகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்க அல்லது ஒரு 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 நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அடையாள அட்டையாக இருக்கின்ற அடையாளமாக இருக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல நீங்க சொன்ன மாதிரி பலருக்கு ஒரு ஒரு சில சுயினங்கள் காரணமாக ஒரு தயக்கம் இருக்கு, நான் பெற்றுக்கொள்ளணுமா, எனக்கு இந்த வருத்தம் இருக்கு அப்படியானவர்கள் நினைக்கிறேன் அவர்கள் ஓரளவுக்கு தங்களுடைய குடும்ப வைத்தியரோடு ஆலோசித்துக் கொண்டு அதை செய்யலாம் என்று நினைக்கிறேன், இல்லையா? இதுல இன்னொரு பக்கமும் இருக்கின்றது சுதாகரன். சில வருத்தங்கள் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு கோவிடின் பாதிப்பும் அதிகமாக வருவதற்கு சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு என்ன வருத்தம் என்பதை பொறுத்து இப்பொழுது சில வருத்தங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களை முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். என்ன சொன்னால் அவர்களுக்கு கோவிட் வந்தால் இன்னும் அதிகமான பாதிப்புகள் உருவாகும் என்றாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்ன என்பதை பொறுத்து இப்போது ஏற்கனவே நீங்கள் ஒரு வேக்சினேஷன் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு அதற்குரிய பக்க விளைவுகள் அதிகமாக வந்தது என்றோ அல்லது நீங்கள் ஏற்கனவே எடுக்கின்ற மருந்துகள் சில வேளைகள் இதோடு ஒத்து வருமா என்பதை பற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குடும்ப வைத்தியரை ஆலோசனையை பெற்றுக்கொண்டு கூடுதலானவர்களுக்கு உண்மையிலே பல ஏற்கனவே நோய்கள் தொடர்ந்து வருகின்ற நோய்கள் குரோனிக் டிசீஸ் சொல்லுவோம், தொடர்ந்து வரக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு கோவிட் வந்தால் ஏற்கனவே இருக்கின்ற நிலையோடு அதிகமான பாதிப்புகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே அது தடுப்பூசி தொடர்பான விவரங்கள் ஓரளவுக்கு அனைவருக்குமே தங்களுடைய இப்பொழுது இணையதளங்கள் வாயிலாக உங்களுடைய பகுதிகளில் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த வேளைகளில் வழங்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தமிழ் சிவிக் ஆக்ஷன் இதை நாங்கள் இந்த கோவிட் காலத்தில் பல விடயங்களை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல உதவிகளை வழங்கி வருகின்றீர்கள். அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்தே பல இளையவர்கள் யூத் இதிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே
இப்படியான ஒரு 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 அமைப்பில் அல்லது உங்களை போன்ற இப்படியான ஒரு ஆர்கனைசேஷன்ல அதில் சேர்ந்து பணியாற்றுவதாக இருந்தால் என்ன விடயங்களை செய்ய வேணும், யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றலாம், அதை பற்றி இருக்கா சொல்லுவீங்களா? நிச்சயமா நாங்கள் இப்பொழுது செய்கின்ற அனைத்து விடயங்களுமே ரிமோட்டாகத்தான் செய்கின்றோம், மெய்நிகர் நிகழ்வுகளாகத்தான் செய்கின்றோம். வீடுகளில் இருந்துதான் அனைவருமே தொண்டர்களாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அடுத்து வருகின்ற 2 மாதங்களும், மேயும் ஜூன் மாதமும் முற்றுமுழுதாக நாங்கள் 2 விடயங்களை தொடர்ந்து செய்ய இருக்கணும். ஒன்று, கோவிட் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த எண்ணிக்கையிலே தமிழர்கள் கணிசமான அளவு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்குவது, அந்த ஆதரவுகளை வழங்குகின்ற அமைப்புகளோடு தொடர்படுத்துவதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். என்றால் அரசாங்க உதவியோடு கேஃபர்ஸ், பஞ்சாபி கம்யூனிட்டி ஹெல்த் சர்வீசஸ் போன்ற அமைப்புகள் அது பல ஊழியர்களை கொண்ட ஒரு நிரந்தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சுகாதார சேவையான அமைப்புகள். அந்த அமைப்புகளின் சேவைகளை தமிழ் சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது உங்களோடு செய்து கொண்டிருப்பது போல ஊடக ரீதியாக பல தொடர்புகளை வழங்கி கொண்டிருப்பது. இப்ப வேக்சினேஷன் எங்கெங்கு கிடைக்கின்றது என்பதை உடனடியாக மொழிபெயர்த்து அந்த தகவல்களை அந்தந்த போஸ்டல் கோட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இணையதளங்கள் மூலமாக தெரிவிப்பது, டார்கெட்டட் ஃபேஸ்புக் அட்வர்டைசிங் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவே அந்த ஓரளவுக்கு இந்த ரிசர்ச் அது சம்பந்தமான விடயங்களை செய்ய விரும்புவார்கள். அதை ஒரு மார்க்கெட்டிங், அதை கொண்டு மக்களுக்கு செலுத்துவதற்கான ஃபேஸ்புக், சோசியல் மீடியா மூலமாக கொண்டு செலுத்த அல்லது ஊடக ரீதியாக கொண்டு செலுத்துவதற்கு விரும்புவார்கள். மொழிபெயர்ப்பு செய்து தரக்கூடியவர்கள், என்றால் மொழிபெயர்ப்புக்கு ஒரு பெரிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான விடயங்களை செய்து உதவி செய்யக்கூடியவர்கள். வேக்சினேஷன் சம்பந்தமாக நீங்கள் கூறியது போல பெரும்பாலான தமிழர்கள் வேக்சினேஷன் எடுக்கத்தான் போகின்றார்கள், எடுக்க விருப்பத்தில் தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு சிறிய பகுதி தயங்கினால் கூட அந்த சிறிய பகுதி மூலமான பாதிப்பு கூட ஒரு பெரிய அளவிலான வேக்சினேஷன் தான் பெறுகின்ற பொழுதுதான் அந்த முழுமையான கட்டுப்பாட்டுகள் இந்த கொண்டு வர முடியும். அவை அந்த வேக்சின் எடுக்க தயங்குபவர்களுக்கான அந்த தயக்கத்தை போக்குவதற்கான விடயங்கள் பல செய்ய வேண்டியிருக்கும். அது உண்மைகளை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்ல, வேக்சினை எடுத்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய இருக்கக்கூடிய பிரபலமானவர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவர்களை பற்றிய விடயங்கள், அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு போவது என்று பல்வேறு விதமான ஒரு பப்ளிக் அவேர்னஸ், விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். அவை நிச்சயமாக இணைந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இப்பொழுது கோடை காலம் வருகின்றது, பலர் பாடசாலை ஓய்வு காலங்களாக இருக்கும். ஆகவே நீங்கள் இணைந்து கொள்வது, சில பணியாளர்களை கூட நாங்கள் ஹயர் பண்ணுகின்றோம் ஊழியர்களாக. அந்த சம்மர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக அரசாங்க உதவியுடன் சில இளைஞர்களை பணியாளர்களாக கூட இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் 4162212058 416-221-2058 என்ற இலக்கத்திற்கு அழைத்து நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு, அல்லது tamilcivicaction.com அல்லது தமிழ் சிவிக் ஆக்ஷனின் இணையதளங்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நிதன். 2 விடயங்கள், தடுப்பூசி தொடர்பாகவும் தமிழ் சிவிக் ஆக்ஷன் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இணைந்து கொள்பவர்களுக்கான விவரங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் சொன்னது போல தமிழ் சிவிக் ஆக்ஷன் மூலமாக நீங்கள் சொன்னது மாதிரி இன்னும் தமிழர்களுடைய கோவிட் எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை காலங்களில் குறிப்பாக இந்த 3வது அலையின் மத்தியில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மேலதிக உதவிகள் உங்களுக்கு தமிழில் தேவைப்பட்டால் கூட நீங்கள் அழைத்து கேட்க முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். வேக்சினேஷன் எடுத்தவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. என்னன்னு சொன்னால், அந்த வேக்சினேஷன் முழுமையான 2வது டோஸ் எடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் வேரியன்ட்ஸ் வேற இருக்கின்றது, பல்வேறு விதமான புது வகையான. அவை தொடர்ந்து சமூக இடைவெளியையும், தொடர்ந்து மாஸ்க் போடுவது, எல்லாவற்றையும் தொடர்ந்து ஏற்கனவே என்னென்ன எதிர்பார்க்கப்பட்டது வேக்சினுக்கு முதல் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business.
9:41 நேர்கள் குட் ஈவினிங் கிரட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். தமிழ் சிவிக் ஆக்ஷனிலிருந்து நீதன் ஷான் அவர்கள் கோவிட் வேக்சின் தடுப்பூசிகளை எப்படி பெற்றுக்கொள்வது, எந்தெந்த வயது பிரிவினர் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அது பற்றிய தகவல்களை தெளிவாக கூறியிருந்தார். எனவே முடிந்த வரைக்கும் வேக்சினை உங்களுடைய நேரம் உங்களுடைய காலம் வரும்போது தயவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அதே நேரம் இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் மற்றும் செகண்ட் டோஸ் என்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் வேக்சின் எடுத்துட்டு வந்தானே இனிமேல் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு இருக்காமல் செகண்ட் வேக்சின் எடுக்கும் வரைக்கும் நீங்கள் பொதுவாக வெயிட் பண்ணி அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மற்றும் இந்த கட்டுப்பாடுகளையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவருக்கு நன்றி. அதே சமயம் சிட்டி ஆஃப் டொரண்டோ இன்றைய தினம் வேக்சின் ஹண்டர்ஸ் என்ற ஒரு வாலண்டியர் குரூப்புடன் இணைந்திருக்கின்றது. இவர்கள் ட்விட்டரில் ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு வாலண்டியர் குரூப்பாக இருக்கின்றார்கள். அதாவது கோவிட் வேக்சின் தடுப்பூசிகள் வழங்கல் பற்றிய சகல தகவல்களையும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிற சமயம் இப்பொழுது சிட்டி ஆஃப் டொரண்டோவும் இவர்களுடன் இணைந்திருக்கின்றது. எனவே அவர்களுடன் சேர்ந்து இன்னும் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த வேக்சின் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், எந்தெந்த வயதினர் பெற்றுக்கொள்ளலாம், அதாவது நாங்கள் இப்போ இந்த வேக்சினை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லையில்லதா என்ற விஷயங்களை பற்றி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதாவது எந்த வேக்சினை பெற்றுக்கொள்கிற என்ற விஷயம் கூட நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். எனவே இது பற்றிய தகவல்களை இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் மூலமாக அவர்கள் எளிதாக வழங்கப்படுகிறார்கள். குறிப்பாக அவர் சோஷியல் மீடியா இந்த விஷயத்தை தான் அவர்கள் மேற்கோளாக எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அவரோட ட்வீட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் விரைவில். எனவே மேலதிக தகவல்களையும் இவர்களுடைய ட்விட்டர் சைட்லையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இன்றைய நாள் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 168 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 59 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இலங்கை 168 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குடிமைக்கான நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:44 இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். நமது குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சி கடந்த சனிக்கிழமை கேளுங்கள் திரைப்படம் என்ற ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து வைத்திருந்தது. அதாவது பல்வேறு துறைகளிலும் இருக்கின்ற தகமை பெற்றவர்களுடன் நீங்கள் நேரடியாக உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் கேட்டு உங்கள் பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு துறை, அதாவது கல்வியாகட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், மற்றும் மருத்துவமாக இருக்கட்டும், இப்படி பல துறைகளிலும் தகமையானவர்கள் உங்களுக்கான கேள்விகளை உங்கள் சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பார்கள். அந்த வகையில் இந்த வாரம் இந்த வேக்சினேஷன் மற்றும் இந்த கோவிட் தடுப்பூசி பற்றிய கேள்விகள், உங்களுக்கு சகலது கேள்விகளையும் கேள்விகளுக்கும் பதில் வழங்குவதற்காக ஒன்டாரியோவின் குறிப்பிட்ட முக்கியமான அவசர சிகிச்சை பிரிவுகளில் பணியாற்றக்கூடிய டாக்டர் கண்ணா வேல் அவர்கள் தான் இந்த சனிக்கிழமை உங்களுக்கான இந்த பதில்களை வழங்கியிருக்கின்றார். கேளுங்கள் திரைப்படம் நிகழ்ச்சி சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை இடம்பெற இருக்கின்றது இந்த சனிக்கிழமை. எனவே நீங்கள் தொலைபேசியினோடாகவும் இணைந்து கொள்ள முடியும், அதே நேரம் வாட்ஸ்அப்பினோடாகவும் இணைந்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பினோடாக இணைந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். தொலைபேசி இலக்கம் 4162920033 மற்றும் நேரடியாக தொலைபேசியினோடாகவும் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். தொலைபேசி இலக்கம் 4163233304 இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சகல கேள்விகளையும், அதாவது இந்த கோவிட் வேக்சினேஷன் மற்றும் தடுப்பூசி விநியோகம் பற்றிய சகல கேள்விகளையும் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கேளுங்கள் திரைப்படம் நிகழ்ச்சி இந்த சனிக்கிழமை காலை 11 மணி தொடக்கம் 12 வரை உங்களுக்காக இருக்கின்றது. குடிமைக்கடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகள். வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம்.
உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodeveningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த ஒன்டாரியோ நோய்வாய்ப்பட்ட காலத்துக்கான விடுப்பு ஊதிய திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது. ஒன்டாரியோ கோவிட் தொழிலாளர் வருமான பாதுகாப்பு நன்மை என இந்த திட்டம் பெயரிடப்பட்டுள்ளது. இன்று தொழிலாளர் பயிற்சி திறன் மேம்பாட்டு அமைச்சரும் நிதி அமைச்சரும் இணைந்து இதற்கான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார்கள். கடுமையான அழுத்தத்தின் கீழ் ஒன்டாரியோ அரசாங்கம் அத்தியாவசிய பணியிடங்களில் தொற்று பரவுவதை தடுக்க உதவும் வகையில் நோய்வாய்ப்பட்ட காலத்துக்கான விடுப்பு ஊதிய திட்டத்தை இன்று அறிவித்திருக்கிறது. இதற்கான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் அத்தியாவசிய ஊழியர்கள் 3 தினங்களுக்கு நாளாந்தம் $200 வரை பெற தகுதி உடையவராகின்றார்கள். தொழில் நிறுவனங்கள் இந்த தொகையை தகுதியுடைய ஊழியர்களுக்கு வழங்குவார்கள். WSIB எனப்படும் பணியிட பாதுகாப்பு காப்பீட்டு வாரியத்தின் மூலம் மாகாணத்தால் அது தொழில் நிறுவனங்களுக்கு திருப்பி செலுத்தப்படும் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவது தொகுதி ஜான்சன் அண்ட் ஜான்சன் கோவிட் தடுப்பூசிகள் இன்று மாலை கனடாவை வந்தடைந்துள்ளன. கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். 3 லட்சம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகள் இன்று கனடாவை வந்தடைந்துள்ளன. கனடா மொத்தம் 10 மில்லியன் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகள் கொள்வனவு செய்ய உள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகள் கனடாவில் பாவனைக்கு அங்கீகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்ட 4வது கோவிட் தடுப்பூசியாகும். இன்றைய விநியோகத்துடன் கனடா மொத்தம் 15 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை பெற்றுள்ளது. கனேடியர்களில் 30% அதிகமானவர்கள் இதுவரை தடுப்பூசியை பெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளில் தனிமைப்படுத்த மறுத்ததற்காக கனடாவுக்கு வரும் பயணிகளுக்கு நூற்றுக்கணக்கான அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்ட விடுதிகளில் தங்க மறுத்ததற்காக ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை 404 அபராத சீட்டுகள் பயணிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இவற்றில் 247 அபராத சீட்டுகள் ஒன்டாரியோவிலும் 157 அபராத சீட்டுகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் வழங்கப்பட்டுள்ளன. கியூபெக் மாகாணத்தில் இதுபோன்ற அபராத சீட்டுகளை மாகாண வழக்குரைஞர்கள் வழங்குவதால் அது குறித்த பதிவுகள் எதுவும் தம்பசம் இல்லை என கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் கூறுகிறது. அதேபோல் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளுக்கு செல்ல மறுக்கும் பயணிகளுக்கு எதிராக அல்பர்டாவில் எடுக்கப்பட்ட எந்தவொரு அமலாக்க நடவடிக்கைகள் குறித்து தாம் அறிய முடியவில்லை என்றும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. விடுதிகளில் கட்டாய தனிமைப்படுத்தல்கள் ஆரம்பித்ததில் இருந்து கனடா திரும்பிய 2000க்கும் மேற்பட்டோர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் கால்வாசிக்கும் மேற்பட்டவர்கள் தொற்றின் புதிய திரிவுகளில் ஒன்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்தால் இந்த தரவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரையான காலத்தில் கனடா வந்த 2018 பயணிகள் தொற்றால் பாதிக்கப்பட்டது சோதனைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு வருகை தந்தவர்களில் 1% என தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் புதிய திரிவின் பரவல் கனடாவுக்குள் அதிகரிக்காமல் இருக்க கூடுதலான நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இருந்து கனடா வரும் பயணிகள் விமானங்களுக்கு கனடா 30 நாள் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கோவிட் தொற்றின் மொத்த எண்ணிக்கை இன்றுடன் 12 லட்சத்தை தாண்டியுள்ளது. தொற்றால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் இன்றுடன் 24,000 தாண்டியுள்ளது. அதேவேளை தொற்றில் இருந்து சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை 11 லட்சத்தை அண்மிக்கிறது. நேற்று கனடாவின் சராசரி தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கை 18 நாட்களில் முதல் முறையாக 8,000 விட குறைவாக பதிவாகியுள்ளது. ஆனாலும் சில மாகாணங்களில் தொற்றின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. இதனால் மாகாணங்கள் சில கடுமையான கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தியுள்ளன. இந்த வாரத்தில் அல்பர்டாவின் சராசரி தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கை 1615 பதிவாகியுள்ளது. இது 2 வாரங்களுக்கு முன்னர் 1284 இருந்தது. நோவஸ்கோஷியா மாகாணத்தில் இன்று முதல் 2 வார காலம் பொது முடக்கம் நடைமுறைக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஆஸ்ட்ராசெனெகா கோவிட் தடுப்பூசிகள் பாவனைக்கு பாதுகாப்பானவை என ஹெல்த் கனடா தெரிவித்திருக்கிறது. ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியை பெற்ற பெண்ணொருவர் இரத்த உறைவால் நேற்று கியூபெக்கில் மரணமடைந்த நிலையில் இந்த உறுதிப்பாட்டை ஹெல்த் கனடா வெளியிட்டிருக்கிறது. ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசியின் நன்மைகள் தொற்றின் அபாயங்களை விட அதிகமாக இருப்பதாக ஒரு அறிக்கையில் ஹெல்த் கனடா கூறியுள்ளது. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:53 நேர்கள் குடிமன் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். கனடிய செய்திகள் பார்த்தோம். அடுத்ததாக நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் ஹரிஹரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் ஹரிஹரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட், ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-213-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:55 குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே நாளை காலையில் எப்படி இருக்க போகின்றது என்று பார்த்தோம். அடுத்ததாக கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் 2 பாப் இசை பாடல்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடல்களை பாடியிருக்கின்றார் பாபு ஜெயகாந்த். ஏற்கனவே நிறைய பாப் இசை பாடல்களை அவர் பாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் அவருடைய பாடல்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 பாடல்கள் என்று பார்த்தால் சில பாவையர் மற்றும் வெக்கம் வந்ததோ இந்த 2 பாடல்களையும் இணைத்து பாடியிருக்கின்றார். எனவே இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம். வந்ததோ வெறுப்பும் வந்ததோ, வெக்கம் வந்ததோ, என்னேல் வெறுப்பும் வந்ததோ. பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா, பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா. வெக்கம் வந்ததோ வெறுப்பும் வந்ததோ, வெக்கம் வந்ததோ, என்னேல் வெறுப்பும் வந்ததோ. பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா, பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா.
வாழும் மாளிகை என் உள்ளமே, நித்திலமே காதலின் இதய அமுதமே. பாவாரம் சூடிடும் நாளை பாடுவேன், பாவாரம் சூடிடும் நாளை பாடுவேன். வா வாயின் இனியவளே இன்ப ஜோதியே, வா வாயின் இனியவளே இன்ப ஜோதியே. வெட்கம் வந்ததோ வெறுப்பும் வந்ததோ, வெட்கம் வந்ததோ என்மேல் வெறுப்பும் வந்ததோ. பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா, பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா. வெட்கம் வந்ததோ வெறுப்பும் வந்ததோ, வெட்கம் வந்ததோ என்மேல் வெறுப்பும் வந்ததோ. கண்ணியே பொங்கி எழும் தேனிலவில் கதைகள் பேசலாம். பொன்மேனி ரஞ்சிதம் பொழியும் கண்ணியே பொங்கி எழும் தேனிலவில் கதைகள் பேசலாம். என் ஆசை பூங்குயில் எழில் வண்ணமே, என் ஆசை பூங்குயில் எழில் வண்ணமே. வா வாயின் ஆருயிரே இன்ப ஜோதியே, வா வாயின் ஆருயிரே இன்ப ஜோதியே. வெட்கம் வந்ததோ வெறுப்பும் வந்ததோ, வெட்கம் வந்ததோ என்மேல் வெறுப்பும் வந்ததோ. பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா, பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா. வெட்கம் வந்ததோ வெறுப்பும் வந்ததோ, வெட்கம் வந்ததோ என்மேல் வெறுப்பும் வந்ததோ. பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா, பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா, பக்கம் வந்து பார்த்து பேசி பாடியாடவா. பார்வைகள் சிந்தையை வாட்டுவதும் கலகல சிரிப்புகள் கண்மயக்கும் பேச்சுகள் கனவாய் மாறுவதும் பள்ளிக்கூட காதலடா பரீட்சையில் தோல்வியடா, வெட்கத்தில் தலை குனிந்து வீணாக அழையுதடா. சந்தி சிரிக்குதடா மந்தை போல் தாவுதடா, சாந்தியை தேடியது சடனாய் பறக்குதடா. சில சில பாவியர் சின்ன சின்ன பார்வைகள் சிந்தையை வாட்டுவதும் கலகல சிரிப்புகள் கண்மயக்கும் பேச்சுகள் கனவாய் மாறுவதும் சேர்ந்தே போகுதடா, சீன்சும் முடியுதடா, செட்டிகளும் பிரியுதடா, தொடர்கதை தொடருதடா, ஜோடியும் மாறுதடா, தொங்கி தொங்கி தாவுமன உறங்காலையுதடா. சில சில பாவைய சின்ன சின்ன பார்வைகள் சிந்தையை வாட்டுவதும் கலகல சிரிப்புகள் கண்மயக்கும் பேச்சுகள் கனவாய் மாறுவதும் கனவாய் போகாதடா, காலமெல்லாம் வாழுமடா, இரவா காதலடா, இளமையின் இன்பமடா, என்று வந்த போதும் அது ஏற்பது பெருமையடா. சில சில பாவையர் சின்ன சின்ன பார்வைகள் சிந்தையை வாட்டுவதும் கழகழ சிரிப்புகள் கண்மயக்கும் பேச்சுகள்
பாபு ஜெயகாந்தன் பாடிய அந்த பாப் இசை பாடல்கள் பார்த்தோம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 10:02 நேர்கள் குடிவின் கடா நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், நாளை எங்களது குட் ஈவினிங் கனடா கிட்டத்தட்ட 200வது எபிசோடை வந்து பூர்த்தி செய்கின்றது. நாளைய ஸ்பெஷலாக அது அமைய இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கிய நேர்களுக்கும் மற்றும் அலுவலனை வழங்கியவர்களுக்கும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. எனவே நாளைய நாள் இந்த 200 எபிசோடில் வந்து நீங்களும் கலந்து கொள்ளலாம். நீங்கள் மணிந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் மற்றும் வாழ்த்துக்கள் பற்றிய மெசேஜஸும் நீங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். எனவே இத்தமயத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இத்துடன் குடிவின் கடா நிறைய பெறுகின்றது. எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஃபேஸ்புக் லைவ் மற்றும் யூடியூப் லைவ் மற்றும் ஐபினியூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை 9 to 10 வரை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் இந்த 200வது எபிசோடில் உங்களை சந்திப்போம். இப்பொழுது விடைபெற்று செல்கின்ற நான் ஜெயபிங் ஜெயபிரகாஷ். நன்றி.